நீதியின் பாதை என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் மனுஷனுக்கு நியமித்த அந்த பாதை தான் நீதியின் பாதை. அது சத்தியம். அதுதான் அந்த நீதியின் பாதையை சரியா ஒரு மனுஷன் அறிஞ்சு கொண்டா சொன்னா அவனுடைய வாழ்க்கையில சோர்வு ஈஸியா ஜெயிப்பான். சோர்வு அதாவது வர ட்ரை பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க, பிசாசனுடைய கிரியைகள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவனுடைய எதிர்த்தாக்குதல் ஏதோ ஒரு மூலையில இருக்கதான் செய்யும். லைட்டா வச்சு எப்படி ஒரு எறும்பு தன்னுடைய தாக்குதலை தெரிவிக்குது, எறும்பு நம்மளை கடிச்சு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்குது, ஒரு கொசு நம்மளை கடிச்சு ஒரு எதிர்ப்புகளை தெரிவிக்குது. அது மாதிரிதான் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஆங்கிள் அவனுடைய கிரியைகள் இருக்கிற வரைக்கும் ஒரு எதிர்ப்புகள் வந்துதான் இருக்கும் அவன்கிட்ட இருந்து. அதனால அந்த எதிர்ப்புகள் நம்மளை சேதப்படுத்துற என்பது அர்த்தம் கிடையாது. நம்ம அந்த எதிர்ப்புல சேதப்பட்டணுன்ற அர்த்தம் இல்லை. பிசாசனுடைய கிரியைகள், அதாவது பிசாசு என்று சொன்னா அவனுடைய பிசாசை பொறுத்த வரைக்கும் அவன் நேரடி தாக்குதல் செய்ய முடியாது அவனால. ஏன்னா அவனுடைய எல்லா அதிகாரங்களும் உறிந்து கொள்ளப்பட்டது. சிலுவையில நேரடி தாக்குதல் அவனால செய்ய முடியாது. அவன் இப்ப செய்யறது என்ன அப்படின்னா பிசாசின் கிரியை தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் என்ன பண்ற, பிசாசுன்னு பேசிட்டு இருக்காங்க. பிசாசு நேரடி தாக்குதல் பண்ண முடியாது. சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியேற கோலமாக்கி சிலுவிலே வெற்றி சிறந்தார். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவன் எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாது. ஆனா அவன் என்ன பண்ண முடியும்னா மனுஷன் மூலியமா கிரி செய்ய முடியும். மனுஷன் மூலியமா கிரி செய்ய முடியும்.